ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும், ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும். எதிரியா? நீங்க உட்காராம நான் உட்காந்துட்டேன், கோச்சுக்கலாம் உட்காரலாம். எதிரியா? என்ன சும்மா சொன்னது? எதுக்காக இங்க வந்த? என்ன கேக்குறீங்களா? நான் கேட்கறது பதில் சொல்லு. எதுக்காக இங்க வந்த? உங்க பொண்ணு ஏதோ பரிசையில பாக்கி இருக்கு, எழுதுறது, எழுதி முடிஞ்ச உடனே நீங்க அனுப்புறதா அப்படின்னு கோபாலன் சொன்னானா? கோபால் தான். கோபால் அங்கேயும் பொண்ணு இங்கேயும் இருக்கு, என்னன்னு பாத்துட்டு வான்னு ஜமீன்தார் அனுப்பிச்சார். உங்க ஜமீன்தார் கிட்ட அவர் பையன் அழகுன்னு சொல்லு. அழகு என்னமா ரெண்டும் பெரிய மனுஷன், யார் செஞ்சாலும் ஏன் இப்படி ஆத்திரத்துல எல்லாத்தையும் அள்ளி கொட்டுறீங்க? நீ பேசாத, சும்மா. இப்ப எதுக்கு இந்த விவகாரம் எல்லாம்? விவகாரம்னா விவகாரம் தான், எதையும் மூடி வைக்க கூடாது, வரைச்சிடணும். இந்தாயா இந்த லெட்டர் படிச்சு பாரு. இதனால என்னென்ன விபரீதம் உண்டாக போகுதோ? வர்றது வரட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த ராவபோதூர் யாருங்கிறது இந்த ஜமீன்தார் தெரிஞ்சுக்கணும். ஐயோ அடப்பாவி ராஜ்வாடா படிக்காதவன், எம்ஏ டிகிரி வாங்கினவனாச்சு, சூதுவாது தெரியாத சாது, பத்திரமாச்சு தங்க அவனை போய் முரட குடியார பையன் எழுதி வச்சிருக்கானே. எந்த முட்டா பையமாவும் எழுதுறது? வேற எவையா எழுதுவான்? அந்த கோபால் தான். என்ன லாபம் வருவாய்? புரியாம பேசுறீங்க. அண்ணன் மேல தம்பிக்கு என்ன உயிர், இப்படி எழுதுவானோ? எல்லாம் வேஷம். அவன் என் பொண்ணை பார்த்த உடனே அண்ணனை மறந்துட்டு தானே கல்யாணம் பண்ணிடலாம்னு தந்திரமா இப்படி செய்திருக்கான். கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன். இப்ப என்ன ஆயிடுச்சு? இனிமே என்ன ஆக வேண்டியிருக்கு? இனிமே தான் எவ்வளவோ ஆக வேண்டி இருக்கு. இதையெல்லாம் ஆறு அமர யோசிச்சு செய்யணும். ஐயா, நடந்தது நடந்து போச்சு. கை தவறி விழுந்த பாத்திரம் உடைஞ்சு போகல, கொஞ்சம் நசுங்கி போச்சு. அதை தட்டி அழகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான். என்ன அழகா சொல்றீங்க அம்மா. நான் இது வரைக்கும் 1000 கல்யாணம் பண்ணிருக்கேன், ஒண்ணுல கூட ஒரு சிக்கல் ஏற்பட்டது இல்லம்மா. ஆனா அதெல்லாம் சின்ன இடம், இது கொஞ்சம் பெரிய இடம், இதுல என்னமோ ஒரு சிக்கல் விழுந்துடுச்சு. என்ன செய்யணுமோ சொல்லுங்க, நான் செய்யறேன். காதும் காதும் வச்சாப்புல இதெல்லாம் நம்மோட இருக்கட்டும். நீங்க எப்படியாவது மீனாவோட புருஷனை சமாதானப்படுத்தி இங்க அனுப்புங்க. நாங்க எதையும் கண்டுக்காம பொண்ணு அவரோட அனுப்பி வச்சிடுறோம். அழகான யோசனை. இந்தாயா, இனி என் பொண்ணு அந்த வீட்டுல அழைத்து வைக்க இந்த லெட்டரை கொண்டு போய் ஜமீன்தாருக்கு காட்டு. ராபோருவாய், அவசரப்படாது, பதறாத காரியம் எழுதியா? நீ எனக்கு புத்தி சொல்லு. பார், இந்த லெட்டரை கொண்டு போய் ஜமீன்தாருக்கு காட்டாம ஏதாவது பித்தலாட்டம் பண்ண உன்னை கட்டி போட்டு உடிச்சு போடுறேன் பார். உங்க குடும்பத்துல உண்டாகிற கோளாறுக்கு நம்மள கட்டி போடுறேன்றாரு. இது என்ன அக்கறை? இப்படி மொட்டை கடதாசி எழுதுற துரோகிகளும் உலகத்துல இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்க தாமா நாட்டிலே போய் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படியுமா ஒருத்தரை சொல்றது, ஆனா ராவ் பகதூர் ஒரு ஆளை சொல்றாரு. யார் அது? உங்க விரலை கொண்டு உங்க கண்ணை குத்த நான் விரும்பலீங்க. சும்மா விளங்கும்படியா சொல்லையா? சொன்னா உங்களுக்கு வேதனை, சொல்லலைன்னா அந்த என் மேல பாய்வான். தர்ம சங்கடம் என் வேலை. பரவாயில்ல, தைரியமா சொல்லையா? இந்த மொட்டை கடைசி எழுதினதே உங்க கோவாடா. கோபாலா என் பிள்ளையா? இருக்காது, இருக்கவே இருக்காது. இதை நான் நம்பவே மாட்டேன். நானும் தான் நம்பல. ஆனா ராவ் பகதூர் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? கோவால பொண்ணு பார்க்க போன போது அந்த பொண்ணை தானே கட்டிக்கலான்னு முடிவு செஞ்சு இப்படி ராஜு மேல கடிதாசி எழுதி இருக்கிறாராம். இது தெரியாம ராவ் பகதூர் ஏமாந்து போய் பொண்ணை கோவாலனுக்கே கொடுத்துட்டாராம். அப்படியா? இது மட்டுமா, பொண்ணு பார்க்க போன இடத்துல இவர் பெரிய பிஏ படிச்சவர் மாதிரி இஷ்டையில இப்படி நின்று பார்த்தாராம். முதல் நாள் ஏதோ பொண்ணு கிட்ட எக்கச்சக்கமா முரட்டுத்தனமான வார்த்தைகளை விட்டுருப்பார் போல இருக்கு. மருவுக்கு போன இடத்துல தன் குட்டு எங்க வெளியாயிடுமோ சொல்லாமே ஓடி அனுப்பிட்டாராம். அதான் இந்த பையன் தனியா வந்துட்டான். கேட்டதுக்கு மீனாவுக்கு பரீட்சைன்னு சொன்னானே, இப்பதான் புரியுது. இந்த லெட்டரை பார்த்த பிறகுதான் ராஜு வேண்டாம்னு கோபாலைய மாப்பிள்ளையாக்கிக்க ராவ் பகதூர் தீர்மானம் பண்ணிருக்காரு. இவ்வளவையும் செய்துட்டு ராஜு கல்யாண விஷயத்துல அக்கறை உள்ள மாதிரி நடிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டான அயோக்கிய பையன். அப்படி சொல்லாதீங்க. என் வயிற்றுல பிறந்தது ஒரே ஒரு பிள்ளை. அவன் படிக்காதவன் சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா அயோக்கியன்னு யார் சொன்னாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எந்த ராஜுவை தன் கூட பிறந்த அண்ணன் போல பாதிச்சு அவன் மேல உயிரையே வச்சிருக்கானே, அந்த ராஜுவை பத்தியா இப்படி எழுதுவான்? கையில கடுதாசி இருக்கு, இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் உனக்கு? சொல்லுங்க. இது பெரிய இடத்தையும் மேட்டர், இதுல இன்டர்வியூ நான் பண்ண கூடாது. என் எலும்பை என்னிடுவீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் வீட்டுல போய் தூங்குறேன். மங்களம், மங்களம், கோபால் வரங்க. பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் மீனா அனுப்புறதா ராவ் சொன்னாரா? என்னடா முடிக்கிற? ஆமா,
இந்த லெட்டர் நீதான் எழுதுன? என்னடா பாக்குறேன்? இந்த லெட்டர் யார் எழுதுன? உண்மையை சொல்லு. இந்த கடிதாசி எழுதுறது நீதானே? பாருடா, நல்லா பாருடா. ராஜு பத்தி இந்த மொட்டை கடிதாசி எழுதுறது நீதானடா? நீதானடா எழுதுன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அண்ணனை பத்தி நான் எழுதுறதாவது ஒன்ன தவிர வேற எவனுக்கு நான் இந்த தைரியம் வரும்? உண்மை சொல்லு. அண்ணன் மேல ஆணையா சொல்றதா? எழுதல இல்லையா? அவன் மேல ஆணை இருக்கு. நீ யாரா? நான் கட்டிக்க வேண்டிய பெண்ணை உனக்காக விட்டு கொடுத்த தியாகிடாம. அதனாலதான் அவனுக்கு நல்ல மனைவி வாய்ப்பு. துரோக புத்தி உள்ளவன். அதனாலதான் உனக்கு இப்படி ஒரு மனைவி வாய்ச்சு வாழ்க்கை பால விடமா. அப்பா என்ன ஒண்ணு சொல்லாதீங்க. கையாளி அதை கொண்டுடுங்க. உன்ன நீயே கொண்டுட்டு அப்புறம் நான் என்னடா உன்னை கொள்றது? துரோகி. குடும்பத்துக்கு கலங்கத்தை உண்டாக்கி மோட்ட பார்க்க எனக்கு பக்கமா இருக்கிற. கோபால் அண்ணன் என்னடா இது? யார் இவரா? கோபால் என்னடா? நீ எனக்கு யார்? ஏன் அப்படி கேட்கிற? கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ எனக்கு யார்? உன்னுடைய அண்ணன். உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமில்ல? ஆமா. உன் உடம்புல ஒரு சின்ன எறும்பு கிடைச்சா கூட என்னால அதை தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியும். நான் இதுவரைக்கும் உன்னுடைய இஷ்டத்துக்கு விரோதமா நடந்திருக்கேனா? இல்ல. என் மனசுல ஒரு சின்ன விஷயம் தோணுனா கூட அதை வந்து நான் சொல்லியிருக்கேன்ல. உன்னை பத்தி நான் கெட்ட விதமா பேசினேன் எழுதுனேன்னு யாராவது சொன்னா நீ நம்புவியா? நீயே நினைச்சாலும் நான் நம்ப மாட்டேன். ஆனா அப்பா சொல்றாரு உன்னை பத்தி நான் கெட்ட விதமா மொட்டை கெடுத்து சேர்ந்துறேன். இதப்பா யாரோ ஒரு அயோக்கிய உன்னை பத்தி தவறா மீனாவோட அப்பாவுக்கு எழுதியிருக்கான். மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் தான் இப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லி ராபகதூர் இந்த கடிதாசிய கைலாசத்துக்கிட்ட கொடுத்து அப்பா கிட்ட அனுப்பிச்சிருக்கேன். அப்பாவும் இதை உண்மை நினைச்சு என்ன அடிச்சுட்டேன். அப்பா அடிச்சதை பத்தி கூட நான் கவலைப்படலாண்டி. ஆனா அண்ணனை பத்தி நான் தப்பா எழுதுறேன்னு சொல்றாங்க. அதை தவிர என்னால சகிக்க முடியல. என்னங்க கல்யாணத்துக்கு முந்தி நீங்க என்ன பெண் பார்க்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க தம்பியை பத்தி இதே மாதிரி ஒரு மொட்டை கடிதாசி எங்க அண்ணனுக்கு வந்தது. அப்படியா? ஆமா. அந்த கடிதாசில இருந்த அதே விஷயம் தான் இதுலயும் இருக்கு. பேரு தான் வித்தியாசம். அதுல உங்க பேர் இருந்தது, இதுல இவங்க பேர் இருக்கு. உங்க ஒத்துமையை கெடுக்கணும், நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு யாரும் திட்டம் போட்டு செய்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க யாரும் நம்ம ஊர்ல இருக்கிறதா தெரியலையே. சும்மா இருந்த நீ. இதெல்லாம் உனக்கு விளங்காது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற நீ. அண்ணி அந்த லெட்டர் கொண்டாங்க. கோபால் அந்த லெட்டர் கொடு. அது என்கிட்டே இருக்கட்டும். இல்ல இல்ல என்கிட்டே இருக்கட்டும். இதை எழுதுனது யாருன்னு கண்டுபிடிச்சு அப்பாவுக்கு முன்னால் அந்த அயோக்கிய பையனை தூண்ல கட்டி வச்சு நான் பட்டய கலப்புல என் பேர மாத்து. நேரத்துல எங்க வந்த? ஒண்ணு இல்ல, உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன வாக்கு வந்துட்டு அங்க என்ன பண்ற? ராத்திரில தூக்கம் வரல, ஏதோ புஸ்தகம் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இங்க ஏது புஸ்தகம்? எல்லாம் ஒரு ரூம்ல எல்லாம் இருக்கு. ஆமா, இருட்டுல வழி தவறி வந்துட்ட போட்டு என்ன எழுப்பி விட்டுருந்தா நான் எடுத்து கொடுக்குறேன். இல்ல இல்ல, உன்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணா? நீ தூங்கப்பா. மொட்டை கடிதாசி இது அண்ணன் எடுக்க வேண்டிய காரணம்? கோபால் அந்த லெட்டர் கொடு. அது என்கிட்டயே இருக்கட்டும். அப்படின்னா அண்ணன் இதை திருடிக்கிட்டு போக வாங்க வந்தது. கோபால் ராஜு இந்த நேரத்துல ஏன் வந்துட்டு போறான்? சும்மா வந்துட்டு போறான். அது என்ன கையில? இதான் அந்த மொட்டை கடிதாசி. நீங்க அதை நான் பார்க்கணும். இப்படி கொடு. நீ பார்க்க வேண்டாம், சும்மா கொடுப்பா. எனக்கு தெரியாம இதை எடுத்துக்கிட்டு போலான்னு அண்ணன் வந்திருக்கிறார். ஏன்னு எனக்கு புரியுது. தம்பி, இது ராஜுவோட கையெழுத்து மாதிரி இருக்கு. நீ ஒரு பைத்தியம். ஆமாப்பா, ராஜு பட்டணத்துல படிச்சுட்டு இருக்கும் போது
உங்க அப்பாவுக்கு எழுத கடிதாசி எல்லாம் நான் பார்த்திருக்கேன். இத பாரு. இது என்ன? மீனாவை நான் பெண் பார்க்க போனப்ப அண்ணன் எனக்கு எழுதி கொடுத்த கேள்வித்தாள். பாத்தியா, 2 கையெழுத்தும் ஒரே மாதிரியா இருக்கு. சந்தேகமே இல்லை, இது அவன் எழுதுறதுதான். எனக்கு ஞாபகம் வருது. கல்யாணத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மொட்டை கடிதாசி அண்ணி வீட்டுக்கு வந்ததாகவும் அதுல என்ன பத்தி ரொம்ப மோசமா எழுதியிருந்ததாவும் அண்ணியே என்கிட்ட சொன்னாங்க. தம்பி, எனக்கு எல்லாம் விளங்கிடுச்சு. இதெல்லாம் ராஜுவோட வேலை. அவன் ஏதோ திட்டம் போட்டு தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுக்காகத்தான் இப்படி செஞ்சிருக்கு. அவசரத்திலையும் பதட்டத்திலையும் உங்க அப்பா இதை கவனிக்காம கைலாசத்தை விட்டே படிக்க சொல்லி உன்னை குற்றவாளி ஆக்கிட்டாரு. அண்ணனுக்காக நான் எதையுமே தியாகம் செய்ய தயாரா இருக்கும் போது இப்படி ஒரு பயங்கர எண்ணம் அவருடைய மனசுல எப்படி உண்டாச்சு? தன்னுடைய விருப்பத்தை என்கிட்ட சொன்னா நான் அதை நிறைவேற்றி வைக்க மாட்டேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு என் மேல நம்பிக்கை குறைஞ்சு போச்சா? தாய் தகப்பனை இழந்து அனாதையா கிடந்தவனை எடுத்து வளர்த்து ஆளாக்கினதுக்கு அவன் செய்ய வேண்டிய கைமாறு இப்படி ஒரு துரோகமா இருக்குமென்னு நான் கனவு கூட காணல. தம்பி, இப்ப இந்த கடிதாசியை உங்க அப்பா கிட்ட காட்டு. நீ குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிச்சு. அம்மா வேண்டாம் வேண்டாம். அண்ணன் அவசரப்பட்ட மாதிரி நீ அவசரப்படாத. அண்ணனுடைய அவசரத்தினால கேவலம் நான் தான் பாதிக்கப்பட்டேன். பரவாயில்ல, ஆனா உன்னுடைய அவசரத்தினால நம்ம குடும்பமே பாதிக்கப்பட்டது. கோபா, உன்னுடைய வாழ்க்கை அநியாயமா பாதிக்கப்பட்டதும் இல்லாம உனக்கு கெட்ட பேரும் உண்டா இருக்கிறத பார்த்து நான் எப்படியப்பா சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? அம்மா, கெட்ட பேர் வந்ததுன்னு வந்துட்டது, அது என்னோட போகட்டும். ஆனா இப்ப நான் நல்லவேன்னு நிரூபிக்க போனா அண்ணன் செய்திருக்கிற காரியம் எல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். பிறகு அப்பாவுடைய அந்த அண்ணன் இழந்துட வேண்டி வரும். யோசிச்சு பாருமா, எனக்காவது நீ அப்பாவும் இருக்கீங்க. நீ திட்டினா அப்பா சமாதானம் சொல்லுவார், அப்பா திட்டினா நீ சமாதானம் சொல்லுவேன். நாம எல்லாருமே சேர்ந்து அண்ணனை திட்டினா அவருக்கு யாருமா சமாதானம் சொல்லுவோம்? அவர் எங்க போவார்? அம்மா, அண்ணன் ஒரு கோழை. அம்மா, அந்நிய பெண் பார்த்துட்டு வந்து அந்த பெண் தான் தனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சிட்டார். ஆனா இதனால நான் பாதிக்கப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா அவர் செஞ்சே இருக்க மாட்டாருமா, செஞ்சே இருக்க மாட்டாரு. இல்ல கோபா, நீ 1000 சமாதானம் சொன்னாலும் சரி, நான் கேட்க மாட்டேன். உங்க அப்பா கிட்ட இதை காட்டி என் வயிற்றுல பிறந்த பிள்ளை உத்தமன நிரூபிச்சாதான் எனக்கு ஆறுதல் கிடைக்கும். அதுவரையில என் மனதுக்கு நிம்மதியே கிடைக்காது. அம்மா, நான் சொல்றது கேட்டு, உனக்கு ஒரு மகை இல்லையேங்கிற குறைய அண்ணி தீர்த்து வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நீ தாய் மாதிரி, எனக்கு அவங்க தாய் மாதிரி. ஒரு தாய் தன் மகன் கிட்ட காட்டுற பாசத்தை விட எத்தனையோ மடங்கு அதிகமா அவங்க என்கிட்ட பாசம் காட்டுறாங்க. அந்த அண்ணியும் அண்ணனும் சந்தோஷமா இருக்காங்க, அதை நாம கெடுக்க வேண்டாம். ஒற்றுமையா இருந்த குடும்பத்துல இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னு வெளியே தெரிஞ்சா எல்லாரும் நம்மள கேவலமா பேசுவாங்க. அம்மா, கேவலமா பேசுவாங்க. உன் கையை பிடிச்சு கேட்டுக்கிறேன், அண்ணன் மேல கருணை காட்டுமா. யாருக்கு கருணை காட்டுது? என் பிள்ளையோட பிள்ளையா சேர்த்து நிலாவை காட்சி சோறுட்டின என் வயிற்ற நெருப்படி கொட்டி உன் வாழ்க்கையையும் பாழாக்கிற அந்த பாவிக்கு நான் கருணையே காட்டமா. தாய் உள்ளத்தின் தவிப்பும் துடிப்பு எனக்கு நல்லா தெரியுதுமா, நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்றேன், இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சது அப்புறம் நீ என்ன உயிர் வழிய பார்க்க முடியாது. உன்னுடைய பெருந்தன்மைங்கிற திரையை போட்டு உண்மையை மறைச்சு என்ன தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாக்கிட்டே. அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மா. கையே கெடுத்ததம்மா, என் கையே என்னை அடித்ததம்மா. அண்ணன் காட்டிய வழியம்மா. தொட்டால் சுடுவது நெருப்பாகும், தொடாமல் சுடுவது சிரிப்பாகும். தொட்டால் சுடுவது நெருப்பாகும், தொடாமல் சுடுவது சிரிப்பாகும். தெரிந்தே கெடுப்பது பகையாகும், தெரியாமல் கெடுப்பது உறவாகும். அண்ணன் காட்டிய வழியம்மா,
இது அன்பால் விளைந்த பழியம்மா, கண்ணை இமையே கெடுத்ததம்மா, என் கையே என்னை அடித்ததம்மா, அண்ணன் காட்டிய வழியம்மா. அடைக்கலமென்றே நினைத்திருந்தேன், அடைத்தவனே நெஞ்சை எரித்து விட்டான், கொடுத்தருள்வாய் என்று வேண்டி நின்றேன், கும்பிட்ட கைகளை முறித்து விட்டான், அண்ணன் காட்டிய வழியம்மா. அவனை நினைத்தே நான் இருந்தேன், அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான். அவனை நினைத்தே நான் இருந்தேன், அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான். இன்னும் அவனை மறக்கவில்லை, அவன் இத்தனை செய்தும் நான் வெறுக்கவில்லை. அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மா, கண்ணை இமையே கெடுத்ததம்மா, என் கையே என்னை அடித்ததம்மா, அண்ணன் காட்டிய வழியம்மா. என்ன டாக்டர், எப்படி இருக்கு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. மூளை கொதிப்புனால ஜுரம் வந்துருக்கு, மருந்து கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு வாரம் நல்லா ஓய்வு எடுத்துக்கிட்டா சரியா போயிடும். நான் வர்றேன். சரிங்க சித்தப்பா, டாக்டர் எதுக்கு வந்துட்டு போறாரு? கோபாலுக்கு உடம்பு சரியில்லைப்பா. ஏன், என்ன ஜுரம்? ஜுரமா? அவனுக்கு ஜுரம் மட்டுமா வரும், இன்னும் என்னென்ன வரப்போகுதோ. அப்படி சொல்லாதீங்க சித்தப்பா. நடந்ததெல்லாம் தம்பியை என்கிட்ட வந்து சொன்னான். உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும். உன்னை பத்தி நான் அந்த முட்டைக்கிடுதாச்சி எழுதலன்னு பொய் சத்தியம் பண்ணிருப்பான். அதை நீ நம்பிட்டு வைத்தியார புள்ள பண்ணி. சித்தப்பா, தம்பி ஒரு காலம் என்னை பத்தி அப்படி எழுதிருக்க மாட்டான். தயவு செய்து அவன் மேல சந்தேகப்படாதீங்க. நான் சொல்றதை நம்புங்க. சிவார் ராஜு, உனக்கு ஒன்று சொல்றேன், அவனை பத்தி எந்த சிபாரிசு யாரும் என்கிட்ட செய்யாது. சித்தப்பா, கோபால், கோபால், டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. கோபால், இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு நல்லா தெரியும். நீ அந்த லெட்டரை பத்தியே நினைச்சு மனசை படைச்சுக்கிட்டு இருக்க. அதைத்தான் நீ எழுதல நான் சொல்லிட்டேனப்பா. நீ சொன்னா மட்டும் போதுமா? அம்மா, அப்பா கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாம் தம்பியை வீணா சந்தேகப்படுறீங்க. நான் ஒண்ணும் அவன் மேல சந்தேகப்படல. அவன் விதியை நினைச்சுதான் வேதனைப்பட. அத்தை, இப்போ எப்படி இருக்கு? அப்படியே அம்மா இருக்கு. டாக்டர் மருந்து கொடுத்துருக்க. அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தம்பியை சீதா கவனிச்சுக்கோ. நீங்க போங்கம்மா. வீணா அவளுக்கு என் சிரமம் கொடுக்க. இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு? அதானே, சீதா தம்பியை கவனிச்சுக்க. நான் வரேன் கோபால். அத்தை, இந்த மருந்து எப்படி கொடுக்கணும்? இத 4 மணிக்கு ஒரு தடவையும், அந்த மாத்திரை 2 மணிக்கு ஒரு தடவையும் கொடுக்க சொன்னார். முருகா, முருகா, அடி, நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஒரு குறைவும் வராது, கவலைப்படாதீங்க.
மருந்து தீர்ந்து போச்சு. என் வியாதியும் தீர்ந்து போச்சு. இனிமே எனக்கு மருந்து வேண்டாம். ஏன் எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லை, உங்களை பார்க்கும்போது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு வார காய்ச்சல் நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. இல்லை, நீங்க தான் ரொம்ப மாறி போயிட்டீங்க. ஒரு வாரமா சரியான சாப்பாடு இல்லாம ராப்பகலா கண்ணு முடிச்சிருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்க்கும்போதே தெரியும். கோபால், உன் உடம்பு நல்ல குணமாயிடுச்சுப்பா. எல்லாம் அண்ணியோட தயவு. எனக்கு தெரியாதா என்ன? சீதா, உன் முகத்தை பார்த்துதாமா என் மனசுல இருக்கிற துன்பங்களை எல்லாம் மறந்து என் குமுறலையும் அடக்கி வச்சிருக்கேன். நீ மத்தவங்க மேல வச்சிருக்கிற அன்பு உனக்கு தெரியாமலேயே உன்கிட்ட இருக்கிற சிறந்த குணம். இதுகளுக்கு பரிசா உனக்கு என்ன கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, அந்த பீரோவில் இருக்கிற வைரமாலை எடுத்து கொண்டாந்து அண்ணி கொடு. ஆகட்டும்பா, அதெல்லாம் எனக்கு எதுக்கு? மறுக்காதீங்க. இந்தம்மா வேண்டாம். மீனா வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு கொடுங்க. மீனா அவ வந்து கோபாலோட குடும்பம் நடத்துற மாதிரி இருந்தா வைரமாலை என்னம்மா வைடூரிய மாதிரியே செய்து போடலாம். அது போட்டு பார்க்கக்கூடிய பாக்கியம் தான் இந்த கண்களுக்கு இல்லை. என்ன சொல்றீங்க சீதா? கோபால் படிக்காதவன், அவ புருஷனா இருக்க தகுந்தவன் இல்லையா? அவனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால இனிமே இங்க வரவே மாட்டாள். கோபாலோட அப்பாவும் பிடிவாதமா இருக்காரு. அவங்களும் தானா பொண்ணு அனுப்புற வழியை காணும். நான் ஒருத்தி என்ன செய்வேன்? கல்யாணமாகியும் பிரம்மச்சாரியா இருக்கிற என் பிள்ளைய பார்த்து பார்த்து வேதனைப்படுறேன். சீதா, எப்ப வந்த? கோபால் எப்படி இருக்கா? அது இருக்கட்டும், நீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்க தம்பி இப்படி இருக்காரு என்ன? நியாயம்தான். ஒரு குடும்பத்துல புருஷனும் மனைவியும் பிரிஞ்சிருந்தா அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள சேர்ந்த எல்லாருக்குமே கவலையும் கஷ்டமும் தான். இத பாருங்க, நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்ன சீதா? இப்பவே திருச்சிக்கு போய் உங்க தம்பி குத்தவாளி இல்லைன்னு சொல்லி மீனாவை கையோட கூட்டிகிட்டு வந்துடலாம். ராவ் பகதூரை பத்தி உனக்கு தெரியாது சீதா? இல்லைங்க, என் தம்பி என்னை பத்தி அப்படி எழுத மாட்டான். நீங்களே நேர்ல வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவர் சமாதானம் ஆயிடுவார். அது மட்டும் இல்லை, மீனாவோட அம்மா ரொம்ப நல்லவங்க. கல்யாணத்துக்கு அவங்க இங்க வந்திருந்தப்போ மீனாவை உன் தங்கச்சி மாதிரி நினைச்சு அவளை கவனிச்சுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க அப்படி சொல்லியிருக்கும் போது அந்த பொண்ணு விஷயத்துல நாம அக்கறை இல்லாம இருக்கலாமா? போயிட்டு வரலாங்க. சரி மீனா, சௌக்கியமாமா? ஏதோ இருக்கேன். எங்க இவ்வளவு தூரம்? உன்னை பார்க்க தான் வந்தேன். நான் நல்லா தானே இருக்கேன். உன் கணவருடைய நிலைமை நல்லா இல்லம்மா. என்னம்மா? நீ இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காரு. அவர் செஞ்ச பாவத்துக்கு பைத்தியம் மட்டுமா பிடிக்கும்? அப்படி சொல்லாதம்மா. வியாதியில விழுந்த கணவர் குணமாகணும்னு வேண்டிக்கிட்டு அவர் கட்டின தாலியே கடவுளுக்கு காணிக்கையா செலுத்துற புனிதமான பெண்ணினத்துல பிறந்த நீ இப்படி சொல்லலாமா? மீனா, உன் கணவரை பத்தி நீ சரியா தெரிஞ்சுக்கலம்மா. அவர் படிக்காதவர், நாகரிகம் இல்லாதவர், 4 பேரோட பழக தெரியாதவர். இதை தவிர அவரை பத்தி நான் வேற என்ன தெரிஞ்சுக்க முடியும்? படிச்சா மட்டும் போதுமா? படிச்சதுனால தனி பெருமையும் படிக்காததுனால கேவலமோ வந்துட போறதில்லை. நல்ல பேரும் கெட்ட பேரும் அவங்கவங்க நடத்தையை பொறுத்துதாமா உண்டாகும். அது எனக்கும் தெரியும். எப்படியோ நீங்க கொடுத்து வச்சவங்க, அந்த பெருமையில என்னென்னமா பேசுறீங்க. இல்லம்மா, நீ நினைக்கிறது தவறு. கல்யாணமான ஒவ்வொரு பெண்ணும் கொடுத்து வச்சவதான். கணவர் தன்னை தொட்டு தாலி கட்டினவருங்கிற ஒரே ஞாபகத்தோட பார்த்தா மட்டும் போதும். ஏன் வளர்த்துட்டே போறீங்க? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? வேற என்ன வேணும்? இந்த விளக்க கொண்டு போய் அந்த வீட்டுல எரிய வைக்கணும். இந்த விளக்கோட வெளிச்சத்துல இருக்க அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறேன்? வேற என்ன? அவர் படிக்காதவர். அவர்கிட்ட நான் எப்படி அன்பு செலுத்த முடியும்? அவரோட நான் சந்தோஷமா எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஏன் முடியாது? என் கணவர் படிச்சு பட்டம் வாங்கினவர், நான் படிக்காதவர், பட்டிக்காட்டுல பிறந்து வளர்ந்தவர். இருந்தாலும் என் கணவர் என்கிட்ட அன்பு காட்டலையா? என்னோட சந்தோஷமா குடும்பம் நடத்தலையா? அவர் படிச்சவரு, அதனாலதான் பெருந்தன்மையோட நடந்துக்கிறாரு. அதே தாமா நானும் சொல்றேன். நீயும் படிச்சவதானே, நீ மட்டும் உன் கணவர்கிட்ட ஏன் பெருந்தன்மையா நடந்துக்க கூடாது?
படிச்சவரை கல்யாணம் செய்துட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தமே அகம்பாவத்துல என்ன பரிகாசம் பண்றீங்களா? ஐயோ, அப்படிலாம் நினைக்காதம்மா. பிறருடைய துக்கத்துக்காக நான் வருத்தப்பட்டிருக்கிறேனே தவிர என் சந்தோஷத்துக்காக நான் எப்பவுமே அகம்பாவம் கொண்டது கிடையாது. மீனா, கல்யாணத்துக்கு முதல் நாள் வரை என் கூட பிறந்த அக்கா தங்க யாருமே இல்லைங்கிற குறை ஒண்ணு இருந்தது. அந்த குறையை நீ தீர்த்து வச்சுட்டு சத்தியமா சொல்றேன், நீ என் சகோதரி மீனா, நீ என் சகோதரி. சரி, சகோதரியாவே இருந்துக்குவோம். அதுக்காக நீங்க ஒண்ணு சங்கடப்பட வேண்டாம். இத பாருங்க, இந்த தூது வர வேலை இதோட விட்டுடுங்க. அப்படின்னா நீ என் கூட வரமாட்டியா? கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் மீனா அந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க மாட்டான், இது உறுதி. மீனா, தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. தயவு செய்து அந்த பேச்சை மட்டும் விட்டுடுங்க தம்பி. மீனாவை அனுப்பி வைக்க எனக்கு இஷ்டம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு யாரு பொறுப்பாளி யாரு? அப்படி என்ன ஒண்ணு ஆகாது. என் தம்பி ரொம்ப நல்லது. இத பாருங்க, உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், நீங்க அவர் என்ன நம்பிட்டு இருக்காதுங்க. ஏதோ வந்தது வந்துட்டோம், எங்களை நம்பி இந்த ஒரு தடவை மட்டும் உங்க பொண்ணு அனுப்பிடுங்க பிளீஸ். அது நடக்காத காரியங்கள். இவங்க அனுப்புறேன்னு சொன்னாரு. மீனாவுக்கு வர இஷ்டம் இல்லை. அப்படியா? ஆமா, புறப்படுங்க போலாம். சீதா, சாப்பிட்டு போலாமா? இல்லைங்க, எங்களை மன்னிச்சிருங்க. நமஸ்காரம் ஜாமீன்தார் அவர்களே. கைலாசம், என்ன விஷயம்? இல்ல, உங்க சின்ன மருமக வீட்டுக்கு வந்துடுச்சான்னு பாத்துட்டு போக வந்தேன். வந்துடுச்சோ? நீ மட்டும் இல்லையா, வர்றவன் எல்லாருமே இந்த கேள்வியை தான் கேட்கணும். மானம் போகுது. இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு இவ்வளவு பிடிவாதம் கூடாதுங்க. எப்ப கல்யாணம் ஆச்சோ பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே அனுப்பணும். இத அந்த அம்மா அடிக்கடி அந்த ஆளுகிட்ட சொல்றாங்க. கேட்க மாட்டேன்றாரு, தூணு மாதிரி நிக்கிறாரு. கைலாசம், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? கோபாலுக்கு வேற கல்யாணம் பண்ணுவோம். நாளைக்கு ஒரு பெண்ணு பாரு. என்னங்க இது? கல்யாணம் பண்ண பொண்ணு உயிரோட இருக்கும் போது அது சம்மதம் இல்லாம இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்ல சட்டம் போட்டிருக்காங்களே, அது ராவ் பகதூருக்கு தெரியாதா? உடனே ஜீவனாம்சம் கேஸ் போட்டு உங்ககிட்ட மாசம் 10,000 ரூபாய் கொடுன்னு சொன்னா என்ன செய்வீங்க? அதுக்காக நீங்களும் விட மாட்டீங்க. உடனே பட்டணத்துக்கு போய் பெரிய வச்சோலா இங்க கூட்டியாண்டு அவருக்கு ஒரு பங்களா ஒண்ணு கட்டி உட்கார வச்சு கேஸ் நடத்த ஆரம்பிச்சா ஜமீன் கேஸ் லேசா முடியுமா? 4 தலைமுறைக்குள்ள நடக்கும். நமக்கு ஏன் இந்த வம்பு? ஒரு யோசனை எனக்கு பிறக்குது. என்னையா? இப்பவே உன் பொண்ணை இங்க அனுப்புறியா இல்ல நான் வேற கல்யாணம் பண்ணவா அப்படின்னு ஒரு மிரட்டல் கடுதாசி விடுவோம். கடுதாசி வேணாம், நேரம் கழிச்சு போவோம். இப்பவே 100 ரூபாய் செலவழிச்சு ஒரு பெரிய தந்தி விடுறேன். வேணாயா, நீ சொன்ன மாதிரி நானே கடுதாசி எழுதுறேன். இந்த கடிதத்தை தந்தி போல் பாவித்து உடனே உங்கள் பெண்ணை அனுப்பி வைக்கவும். இல்லாவிட்டால் என் மகனுக்கு வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் செய்யும்படி ஆகும் என்பதை முடிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய மனுஷன், அதுலயும் ஒரு ஜமீன்தார் இப்படியா எழுது? அவங்க எழுதி இருக்கிறது சரிதானே? அந்த வீட்டுக்கு வர்றவங்க உங்க மருமக எங்கேன்னு அவங்கள கேக்குறாங்க. இங்க வர்றவங்க உங்க பொண்ணு ஏன் புருஷன் வீட்டுக்கு இன்னும் போகாம இருக்குன்னு என்ன கேக்குறாங்க. இத பாருங்க, வயசுக்கு வந்த பொண்ணு, அதுவும் ஒருத்தருக்கு வாழ்க்கைப்பட்ட பொண்ணு பிறந்த இடத்துலயே வச்சிருக்கலாமா? நீ என்ன வேணாலும் சொல்லு. மீனா என் மக, அவ இங்கதான் இருப்பா. மீனா உங்க மகங்கிறத விட ஜமீன்தாரோட மருமக, கோபாலோட மனைவிங்கிறத நினைச்சு பார்த்து அவளை இன்னைக்கே அனுப்பி வச்சிடுங்க. இஷ்டமில்லாத பொண்ணு அனுப்பி வைக்க எனக்கு இஷ்டம் இல்ல, அவ்வளவுதான். அப்படின்னா உங்க பொண்ணு பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு என்னைக்கும் தீராத அவமானத்தை தேடிக்க போறீங்களா? அவமானமா? ஆமா, மீனா வாழா வெட்டிய நம்ம நடத்தையில் ஜமீன்தார் குடும்பத்துக்கு திருப்தி இல்லையா? அதனால்தான் அவங்க வந்து பொண்ணை அழைச்சிட்டு போகலையா அப்படின்னு எந்த முறையும் சொன்னா? ஊரெல்லாம் இதே பேச்சுதான் வேலைக்காரி சொன்னா. கல்யாணமான 3வது நாள் பிறந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு அங்கேயே தங்கியிருக்குங்கிற ஒரு விஷயம் மட்டும் ஊருக்கு தெரிஞ்சா போதாதா? உடனே அதுக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சுடாத. உலவாய மூட, ஊர்வாய மூட முடியாது. அதுக்கு தகுந்தபடி ஜமீன்தார் வயல கடுதாசி எழுதிருக்காரு. இத பாருங்க, அந்த பையனுக்கு இன்னொரு இடத்துல கல்யாணம் ஆயிட்டா அப்புறம் நம்ம பொண்ணோட கதி என்ன ஆகுறது? உண்மைதான், யோசிக்க வேண்டிய விஷயம். மீனா, என்னப்பா? நீ நாளைக்கே உன் புருஷன் வீட்டுக்கு போகணுமா? அப்பா, ஒண்ணும் பேசாது, அவசியம் போய் ஆகணும். எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்க. நான் இப்ப ஜமீன்தார் தந்தி விட்டுறேன். மங்களா, என்னங்க? மீனாவை நாளைக்கு அனுப்புறதாக ராவபகதூர் தந்தி வந்து. முருகா, எல்லாம் உன்னுடைய செய். தம்பி, நாளைக்கு மீனா இங்க வரதா உங்க மாமா தந்தி கொடுத்திருக்காரு. அடி அண்ணே, வா கோபால், வா.
வேண்டாம் நீ அதை அடிக்க வேண்டாம். தப்பு பண்றவங்கள தான் அதுக்கு அடிக்கும். நீ என்ன பயப்படுற? கோழையா இருக்கிய பாபா. வேண்டாம் நீ பயப்படாத, நான் இருக்கேன். உட்காரு உட்காரு. அண்ணி, எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. அதனால்தான் அண்ணனுக்கு வந்த ஆபத்தை தடுக்கும்படியான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம லேடி வீட்டுக்கு வர்றாளா மாமனார் தந்தி கொடுத்திருக்கார். என்னங்க நாம திருச்சிக்கு போனப்போ? என்னது, நீங்க திருச்சிக்கு போனீங்களா? ஆமா, நமக்கு தெரியாம பெரிய வேலையெல்லாம் சரிக்க போல இருக்க நீங்க. அதான் என்னடான்னு பார்த்தேன். அண்ணி போனதுனால தான் லேடி வீட்டுக்கு வர்றா, இல்லாட்டி அவளா வருவா? அப்பப்பா பாருங்க, மீனா வந்த உடனே அவகிட்ட நீங்க எதுவுமே கண்டுக்க கூடாது. நான் எனக்கு கண்டுக்கிறேன். அவ பேசினா நான் பேச போறேன், இல்லாட்டி நான் பாட்டுக்கு முன்ன உட்கார்ந்து. இதெல்லாம் தான் கூடாதுன்னு சொல்றேன். மீனா கிட்ட கொஞ்ச நாளைக்கு பக்குவமா நடந்துக்குங்க. அது எப்படிங்க பக்குவமா நடந்துக்கிறது? கணவன் தன்னை சதா புகழ்ந்துகிட்டே இருக்கணும், தன் அழக வர்ணிக்கணும், தான் செய்யற சமையல் பிரமாதமா ரசிக்கணும்னு எதிர்பார்க்கறதா பொதுவா பெண்களுடைய வழக்கம். அப்படின்னா சரி, அவ வரட்டும். வெளியே தர போகாம சதா அவளை வர்ணிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன். இது பாருங்க, மீனா வரத்துக்கு முன்னாடியே உங்க ரூம்ல இருக்க அந்த புலித்தலை, எருமை தலை, நரித்தலை அதையெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. அண்ணி உத்தரவுப்படியே செய்யறேன். பார்த்துமா? வாங்க. வரேண்ணா. அண்ணா, இந்த மொட்டை கடுதாசிய யாரு எழுதியிருந்தாலும் சரி, மீனா வீட்டுக்கு வரப்போறதுனால நம்ம எல்லாருடைய மன கஷ்டத்துக்கும் காரணமா இருந்த இந்த கடுதாசிக்கு இனிமே மதிப்பு கிடையாது. எல்லாம் தூக்கி வெளியே போடுறோம். அண்ணி சொல்லிட்டாங்க, இனி ஒரு மிருகம் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, எல்லாத்தையும் வெளியே வரட்டும். இந்த துப்பாக்கி எல்லாம் எடுத்து அந்த அறையில போடு. புடி. அண்ணா ரொம்ப மாதிரி பிளேனா இருக்கணும். போட்டா போட்டா. ஆண்டாளம்மா, ஆண்டாளம் பொண்ணை பெற்ற புண்ணியவதி அவங்க. அப்படிங்களா? லீலா பேர் யாரு பேரு? பொண்ணு பேரா? ஆமா. அவனுக்கு சாப்பிட்டு வை. ஐயா, இந்த பக்கத்துல கவச்சிட்டு இருக்கீங்களா? உன்னை நான் என்ன சொன்னேன்? உன்னை பிலிம் வாங்கி வைடா, அந்த ஆள ஒரு 7-8 போஸ்ட் எடுத்து கொண்டு சொன்னேன்ல, அது வாங்கி வச்சா வேற போய் கேட்டுக்கிட்ட உனக்கு. போ, வாங்கி வா. சாயந்தரம் வரக்கூடாது, வாங்கிட்டு போ. பொண்ண பெற்ற அப்பா எங்க இருக்கிறாருன்னு சொல்லலையே. வெளியூர் போயிருக்காரியா? இந்த கல்யாணத்தை பண்ணி வைன்னு எனக்கு பவர் அப்பாட்டான்னு எழுதிட்டு போயிட்டாரு. ஒண்ணு உனக்கு பிடிக்குதா? நல்லா சந்தோஷமா பிடிச்சிருக்கு. ஆனா அந்த இன்சூர் பணம் 1 லட்சம் ரூபாய் இருக்கே, அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும். என்னப்பா கைலாசம் லட்சம் கிஷம் அடிபடுது பேசல. திருச்சி புரோக்கரா? அடே மனவாளா, நீயா? ஏண்டா ராவ் பகதூர் வீட்டு சமயக்காரனுக்கு உனக்கு எதிரா லட்சம்? தப்பா சொல்றீங்க. என்ன? இவங்க அப்பா ₹1,00,000 இவன் மேலே எழுதி வச்சுட்டார், கல்யாணம் கொடுங்கன்னு. அப்பனாவது ஆசையாவது. இவன் உயிரை தவிர இவன் கிட்ட வேற என்ன இருக்குது? இவனை நம்பி உங்க பொண்ணு வேற கொடுக்க இருந்துட்டீங்க. சிங்கப்பூருக்கு ₹1,00,000 இருக்கு, கல்யாணம் ஒண்ணு வருதுன்னு என்ன ஏமாற்றி, அதுவும் எவனையாவது ஏமாத்துறா? ஒரு பெரிய ட்ரிக்ஸ் கேமராமேன்றா என்ன ஏமாத்துறன்னு உன போலீஸ்ல சொல்லி உள்ள தர்றா. ஐயா எரியா கையே, யாரையா போய் சொன்னா? ஓம் பொண்டாட்டி, ஓம் பொண்ணு, உனக்கு சொந்த வீடு. இதை என்கிட்ட போய் தானே சொன்னேன். 1000 பொய்ய சொன்னேன். 1000 கல்யாணத்தை பண்ணேன். 1000 ரூபாயை சேர்த்து வச்சிருக்கேன். நான் ஒரே பொய்ய தாயா சொன்னேன். அது நானா சொன்னேன். நான் நிமிர்ந்து தாயா நின்னேன். என்கிட்ட என் ராஜா, என் ரோசானுவம் பொண்ணு என்ன வளச்சிட்டா. நிமிர்ந்து பாக்குறேன், நிமிர முடியல, விழுந்துட்டையா. என் பொண்ணு ஒண்ணு இதுக்கு முன்னால பாத்தாளா? பல தடவை மனசை விட்டு பரிமாறிக்கிட்டோம். வெளியே போமா, வெளியே போமா. குரலை காதுல கேட்காம வெளியே போகிறதா? அதான் பேச கேட்கிறிய போ. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வீட்டுக்கு நான் மருமகனாக வந்தே தீரு. அப்போது புவா புவாடு கத்துற ஒரு உருவத்தை உங்க கையில கொடுக்கத்தான் போறேன். நீங்க பால் கொடுக்க போகிறீங்க. குட்டி பால் கொடுக்க போகிறீங்க. போக முடியாது. கைலாசம்,
நான் போயிட்டு வர்றேன்ப்பா. என்ன திடீர்னு வந்தீங்க, திடீர்னு போறீங்க, என்ன விஷயமா வந்தீங்க? நான் ஒரு மாப்பிள்ளைக்கு உன் பொண்ணை பாக்குறதுக்காக வந்தேன். அந்த பையன் சொல்றத பார்த்தா உன் பொண்ணு அவனையே கட்டிக்கணும் போல் இருக்க. எனக்கு என்ன வேலைப்பா? நான் போயிட்டு வர்றேன்.